ஆஹா, என்ன பாட்டு போட்டிருக்காயா. சேர்ஸ். இது அப்பாது. அப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க. உன்னை தப்பா நினச்சிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அப்பா, 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 என்னையா நடக்குதுங்க? ராத்திரி களைஞ்சு போயிருந்த படுக்க காலையில யார் சுத்தம் பண்ணி வச்சது? சரி, ராத்திரி இந்த அறை மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது? திறக்கவே கஷ்டமா இருக்கு. எவன்டா கதவை சாத்துனது? கதவு தரங்கடா. கதவு தரங்க. கதவு தரங்கடா. டேய், எவன்டா கதவை சாத்துனது? டேய், யாரா அது? யாரா இருக்கும்? டேய், என்ன ஒண்ணுமே புரியல. யாருமே இல்ல. காத்துல சாத்திச்சோ? ராத்திரி சரக்கு அடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு போட்டிருந்தேன். இப்ப எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு? வேலைக்காரி கூட வரலையே. அட கடவுளே.
நல்லா இருக்கு. அட நல்லா இருக்கு. அடடடடா. யாரா நீ? என்னையா இந்த வீட்டுக்கு ஓனரு? யாரா நீ? நானு ஓனரு. இங்க எதுக்காகடா வந்த? இந்த வீட்டை வேலைக்கு வாங்கி இருக்க. விக்கிறதுக்கு அவன் யாரு, வாங்கறதுக்கு நீ யாருடா? என் பேரு சூரிக. அவன் பேர் எனக்கு தெரியாது. வாழணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு? அப்பா, அம்மா, என்னை விட்டு தாயே. அப்பா, இப்படி அடிச்சா நான் செத்துருவேன் தாயே. என்னை விட்டு தாயே, நான் ஓடி போயிடுறேன். ஓடி போயிடுவியா? கண்டிப்பா ஓடி போயிடுறேன். இந்த வீடு எந்த மறந்துடுறேன். இந்த வீடு என்னோடதுடா. இந்த பக்கம் வந்தா கொன்னுடுவேன். போடா. சரி தாய், போயிடுறேன். ஏன் இன்னும் நிக்கிற? எங்க இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோமா? இங்கதான் இருக்கேன், இங்க வர மாட்டேன். ஐயோ கடவுளே, போயிடுறேன். அம்மா ரத்தம். ஹலோ தம்பி, லட்டு மாதிரி ஒரு பொண்ணு வேணும். ஏய் கூறுகட்ட குக்கர், நான் ரியல் புரோக்கர் இல்லடா, ரியல் எஸ்டேட் புரோக்கர். போன விட முண்டோம். தூங்க விட மாட்டாங்களே. இப்ப அவன் தெரியலையே. ஹலோ, ஏழுமலை ஸ்பீக்கிங். அண்ணா, நான் தான் சூர்யா பேசுறேன்னா. நீயா? என்ன? நீ எனக்கு வித்த வீடு வேற மாதிரி இருக்குண்ணே. எந்த மாதிரி? வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம்லாம் கேக்குதுன்னு. பையன் நைட் ஷோ பாத்திருக்கான் போல இருக்கே. யாரும் இல்லனாலும் இங்க யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ரொம்ப நாளா வீட்ல யாரும் இல்ல. அதான் டேப் ரெக்கார்டு ஏதாவது ஆனா இருக்கும், ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ. ரொம்ப பயமா இருந்தா ஃபேமிலி வர சொல்லு. என் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்கண்ணே. அப்போ உன் பொண்டாட்டி வர சொல்லு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. அப்ப இப்போதைக்கு ஃபிகரை வர வச்சுக்கோ. நான் இப்போ டீப் ஸ்லீப்புக்கு போலான்னு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். போனை வச்சுடு. அண்ணே அண்ணே அண்ணே. எதுக்காகடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அண்ணே, என்னால அந்த வீட்ல இருக்க முடியாதுண்ணே. இதுக்கு முன்னால அந்த வீட்ல மனுஷன் இல்ல, பேய் பிசாசு இருந்த மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா, அங்க பேய் தான் இருக்கு. இப்ப கூட என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திருச்சுன்னு. ஏய், என்னையா சொல்ற நீ பாட்டுக்கு பேய் பிசாசுங்கற? எல்லாம் பிரம்ம. அவ்வளோ பயமா இருந்தா ஏதாவது மந்திரவாதியோ டாக்டரோ சைக்கியாட்ரிஸ்டோ டெரரிஸ்டோ கூட்டு வந்து சாந்தி பூஜை பண்ணிடு. பேய் மாதிரி என்ன துரத்துற வேலை வச்சுக்காத.